இந்த வீக்ல பாத்தீங்கன்னா நானும் பிரியங்காவும் ஒன்னாதான் நின்னோம். எனக்கு ஒரு டவுட் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அதை பத்திலாம் பேசணும். அதெல்லாம் டெலிகாஸ்ட்ல வரலங்க. ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்த இந்த குக் வித் கோமாளியோட இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டையை நடந்து மணிமேகலை இதுக்கப்புறம் நான் அந்த ஷோக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. இதை தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் வந்துட்டு பிரியங்கா மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி சுத்ரா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நான் இப்போ பேச முடியாது, அதற்கான வீடியோவை அவங்க டீம் வந்துட்டு வெளியிட்டுட்டோம், இப்போ நான் ஒன்று சொல்லி அவங்களுக்குள்ள இன்னும் சண்டையை நான் போதாகரமாக ஆக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க இறுதியாக சொல்லும்போது பிரியங்கா கொஞ்சம் அடக்கி பேசியிருக்கலாம். மணிமேகலையும் அந்த இடத்துல சாரி கேட்டுட்டு போயிருந்தா அந்த விஷயம் ரொம்ப பெருசாக போயிருந்திருக்காது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பிரியங்கா இப்போ கிடையாது, எப்பயுமே இப்படி தான் இருக்காங்க. நான் வந்து அதை நல்ல விதமாக சொல்கிறேன்னா கெட்ட விதமாக சொல்கிறேன்னா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முடியும். அதே மாதிரி மணிமேகலை இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஷோவில் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவள் இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும் பொழைச்சிக்குவா, அவள் நல்ல பொண்ணு தான், அவன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் மேலே தப்பு இருக்கும், உங்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.